ஹேர் லாஸ் எதனாலலாம் நடக்குது அப்படின்னு ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கொடுத்த ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்தால் நம்ம பாடியில் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹேர் க்ரோத்துக்கு நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஹேர் லாஸ் ஆகிறது, ஹேர் தின்னிங் ஆகிறது, ஹேர் ரூட்ஸ் வந்து வீக்கன் ஆகிறது, டேண்ட்ரஃப் வருது, ஈவன் ப்ரீமெச்சூர் கிரேயிங் கூட அதனால தான் வருது. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சமாக லவ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் பிரச்சனையும் அங்கே முடிஞ்சிடும். புரியலையா? அதுதான் செல்ஃப் லவ். ஸோ எம்மளை ஹாப்பியாக நம்மளை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்கோமோ, ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் நம்மக்கிட்ட இருக்காது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்து நம்ம செய்யணும். ஸோ டைம் இல்லை, என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்ற ரீசன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பக்கத்துலேயே வச்சுக்க வேண்டியது, அது எங்கேயுமே போகாது நம்மளை விட்டு. ஸோ நான் என் லைஃப் ஸ்டைலில் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத ஒரு சின்னதாக சொல்கிறேன். ஸோ நான் வந்து ரெகுலராக லைஃப்பில் பண்ணிகிட்ருக்க ஒரு 8 இயர்ஸாகவே பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜூம்பா. ஸோ ஜூம்பா பண்ணுறப்ப எனக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நிறைய செக்ரேட் ஆகும். எஸ், நம்ம வந்து ஹாப்பியாக ஒரு விஷயம், பிடிச்ச விஷயம் பண்ணுறப்ப நம்ம பாடியில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்மளை ஆக்டிவாகவும் சியர்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். ஸோ மைண்டையும் பாடியும் வந்து நல்லா பெட்டராக வச்சுருக்கோம். பெட்டர் பிளானிங் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்றதை பார்த்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ மைண்டை ஹாப்பியாக வச்சு, பாடியை ஆக்டிவாக வச்சு, ஸ்கேல்புக்கு கொஞ்சமாக லவ் அண்ட் கேர் கொடுங்க. ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். ஸோ பி ஹாப்பி அண்ட் லவ் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.